தமிழ் லேர்னிங் வித் தமிழ் ராதிகா சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்று டிஆர்பி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஒரு 100 கொஸ்டின். இந்த ஷார்ட்ஸில் எவ்வளோ கொஸ்டின் வருமோ அவ்வளோ சொல்கிறேன். அடுத்தது நாளை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குரவா எருக்கலா என்ற பெயர்களில் வழங்கப்படும் திராவிட மொழி எதுனா அது இருளா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உலகில் எழுத்துருவில் காணலாகும் மிக பழமையான திராவிட சொல் எதுனா துகி. அடுத்தது 3வது கொஸ்டின். உடம்படும் மெய்யெழுத்துக்கள் யாவை அப்படின்னா யா வா. அப்புறம் திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகிய நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அறிஞர் ஜியு போப். அப்புறம் 5வது கொஸ்டின். திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று பாடிய கவிஞர் பாரதியார். இன்னார் தாம இவ்வுலகம் தமிழ்ச் சமுதாயத்தின் பண்பாடு பெருமையை பறைசாற்றும் பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்னன்னா புறநானூறு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சோமஸ்கி என்பவர் எந்த நாட்டில் தொடரியல் கட்டமைப்புகள் என்ற நூலில் முதலில் இக்கோட்பாட்டினை விளக்கினார் அப்படின்னு எந்த ஆண்டுனா 1957. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெயரடை அமையும் முறை யாது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன்சர் அடை சினை முதல். இப்போ பெயரடைனா நான் சொல்கிறேன் பாருங்கள். அழகான குழந்தை. அழகான என்பது பெயரடை, குழந்தை என்பது பெயர் சொல். அதே மாதிரி உயரமான அப்படின்றது பெயரடை, மலை என்பது பெயர் சொல். அதே மாதிரி வினையடினா என்னது? வேகமாக ஓடினான். இதில் வேகமாக வினையடை, ஓடினான் என்பது வினைச்சொல். அதே மாதிரி கடுமையாக பேசினான். அதில் கடுமையாக என்பது வினையடை, பேசினான் என்பது வினைச்சொல். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் குடக்கு என்பது எத்திசையை குறிக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. குடக்கு என்பது மேற்கு திசையை குறிக்கும். வடக்கு, தெற்கு, குணக்கு, குடக்கு என்பன தமிழில் நாற்றிசை பெயர்களாகும். குணக்கு கிழக்கு குறிக்குது, குடக்கு மேற்க குறிக்குது. கிழக்குக்கும் மேற்குக்கும் பிற்காலத்தில் தோன்றிய பெயர்களாகும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இப்போ 10வது கொஸ்டின். நூலின் நுனி